ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. வெரி குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்னத்தவளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி பிளான். ஓகேங்களா? இப்போது நம்ம ஆனுவல் பிளானர் நம்ம முன்னாடியே ஒரு பிளானை சொல்லியிருந்தோம். ஏன்னா அது ஆனுவல் பிளானை விடுறதுக்கு முன்னாடி இப்போ ஆனுவல் பிளான் பிரகாரம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1 இயர் குரூப் 4 எடுத்துட்டிங்கன்னா 1 இயர் டைம் இருக்குது. இதுவே குரூப் 2 எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 months பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஆனுவல் பிளானர் வந்துருக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் நம்ம ஒரு பிளானை போடணும் அப்படின்னா எப்படி போடலாம் அப்படின்ற ஒரு ஓரல் தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ நாளைக்கு காலையில் 11:30 மணிக்கு நான் ஒரு லைவ் வரேன். அதில் ஒரு ப்ராப்பரான வீக்லி பிளானை நான் கொண்டு வரேன். ஓகேவா? இதில் அந்த 12 month நம்ம எப்படி ஐடியா பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம சிலபஸையும் முடித்து ரிவிஷனும் முடித்து ஒரு பக்காவான ஒரு ப்ரிப்ரேஷனோட எக்ஸாமுக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு ஓரல் தான் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம யூடியூப்பில் வீடியோஸும் கொடுக்க போகிறோம், கைடன்ஸும் கொடுக்க போகிறோம். அது பேட்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, யூடியூப்பில் நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி. ஸோ எல்லாருக்கும் பொதுவான விஷயம் தான் நம்ம கைடன்ஸை தான் யூடியூப்பில் பார்த்தோன்னா கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஓகே. அதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு குரூப் 4 குரூப் 2 ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 month இதை தான் நான் பிரிச்சிருக்கேன். இந்த 12 monthனா 1 year. இந்த 1 year நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 4 பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? அதாவது 3 month 3 month 3 month 3 month இப்போ 4 12 அப்படின்னும் போது 4 பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது நமக்கு ஒரு வருஷம் இருக்குது, நம்ம ஈஸியாக படிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தாட் நமக்குள்ளே வரும். ஆனால் நம்ம பிரித்து பார்க்கும்போது அது எப்படி பார்த்தீங்கன்னா நாட்கள் போகுதுன்றதே தெரியாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு சம்பளம் 50,000 வச்சுக்கலாம். 50,000 சம்பளமா அப்படின்னு நம்ம தோணும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கிராஸ் அமௌண்ட் இருக்குது, அப்புறம் நெட் அமௌண்ட் இருக்குது, அப்புறம் வீட்டுக்கு கட்ட வேண்டிய இஎம்ஐ இருக்கும், அப்புறம் லோன் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு செலவு இருக்கும். இதெல்லாம் பிடிப்பு போக அவங்க கைக்கு வரது என்னவோ பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் எடுத்து ஒரு 5,000 தான் வரும். இதே மாதிரி தான் நமக்கு 1 yearன்னு பார்க்கும்போது ரொம்ப டைம் இருக்காமல் இருக்கும். ஆனால் நம்ம பிரித்து வச்சு படித்தோம் அப்படின்னா அந்த 1 year நமக்கு போதுமா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துடும். சரியா? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருஷம் இந்த 10 monthன்றது ஒரு போதுமான டைம் தான் குரூப் 4க்கும் குரூப் 2க்கும். சரியா? நம்ம சரியான திட்டமிடல் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால் எளிமையாக வீழ்த்த முடியும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு 4 பார்ட்டாக பிரிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு பார்ட். ஓகேவா? இதை நம்ம டார்கெட்டுன்னு வச்சாலும் சரி, இல்லை விஷன் இல்லை மிஷன் எப்படி வச்சாலும் சரி. ஓகேவா? டார்கெட் 1 அப்படின்னு ஃபஸ்ட்டு 3 month. ஸோ நம்மளுடைய பிளானை பார்த்திங்கன்னா நம்ம ஜனவரி மந்த்லேருந்தே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஆனால் அவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு பிளான் ஓகே அப்படின்னா இதை நீங்கள் இன்றைக்கி கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே? எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 3 month இப்போ நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா தமிழாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், ஜிகே இருக்கட்டும். ஓகேவா? இது என்னுடைய சஜஷன் தான். இதை நீங்கள் அப்படியே 100% ஃபாலோ பண்ண நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? உங்களுக்கு இதில் கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் கம்பல்சரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு தமிழ் நான் சொல்லிட்டேன். ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 month, அடுத்த 3 month. இப்போ நான் ஃபஸ்ட்டு 3 month எடுத்துக்கிறேன், அதாவது 6 month எடுத்துக்கிறேன். இந்த 6 monthல் நம்ம சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படின்ற தாட் வச்சுக்கோங்க. ஓகேவா? சிலபஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்தோன்னா இடுக்கு மூளை முடுக்கு எல்லாத்தையும் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு 3 month நீங்கள் எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா மனப்பாடம் பண்ணக்கூடிய பகுதிகள். ஏன்னா நம்ம மெமரி பண்ணக்கூடிய பகுதியை பார்த்தோன்னா கடைசியிலே திரும்ப வைக்கும்போது என்ன ஆகுனா நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். கடைசி நேரத்தில் பார்த்தோன்னா மனப்பாடம் பண்ண எதுவுமே வராது. ஏன்னா ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணால் வரக்கூடிய விஷயம் கிடையாது. சில விஷயம்லாம் நம்ம 10 வாட்டி மனப்பாடம் பண்ணால் தான் மைண்டில் நிற்கும். அந்த மாதிரியான டாப்பிக்கை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த 3 month அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது அப்போது அந்த 3 மாதத்துக்குள்ளே உங்களால் முடிக்காமல் போனால் கூட அடுத்து நமக்கு 9 மாதம் இருக்குது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரீகால் பண்ணி எக்ஸாமுக்குள்ளே ஈஸியாக நம்ம மைண்டில் வச்சுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஓரெழுத்து ஒருமையாக இருக்கட்டும், ஒலி வேறுபாடாக இருக்கட்டும், கலைச்சொற்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மரபுத்தோடைய பொருள் எதிராக இருக்கட்டும், பழமொழியாக இருக்கட்டும், அப்புறம் பார்த்தோன்னா சொல்லும் பொருளும் இதெல்லாம் நமக்கு அப்புறம் பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான டாபிக் எல்லாமே மெமரி பண்ணக்கூடிய டாப்பிக்கே நிறைய இருக்கும். நீங்கள் சிலபஸ் எடுத்து வச்சாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்க்கும்போது தெரியும். இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணக்கூடிய பகுதி தான். அதெல்லாம் நம்ம இப்போதே ஸ்டார்ட் பண்ணால் தான் எக்ஸாமுக்குள்ளே நம்ம மைண்டில் வச்சுக்க முடியும் அப்படின்னு தோணும். பற்றி அந்த மாதிரியான டாப்பிக்கை ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 month என்ன பண்ணிங்கன்னா இந்த மெமரி பண்ணக்கூடிய டாப்பிக்கை அட்லீஸ்ட் நீங்கள் படித்தா வச்சுக்கணும். 1 time ஆச்சு நீங்கள் படித்து வச்சுக்கணும். அப்போ எக்ஸாமுக்குள்ள என்ன பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி பிளானை போட்டு நம்ம பார்த்தோன்னா அதை ஒரு ஐடியா
ஈஸியாக பண்ணிக்க முடியும். அதாவது 2 வாரத்துக்கு ஒரு முறை ஒளி வேறுபாடு, 2 வாரத்துக்கு ஒரு முறை பிரித்து எழுதுக்கு அப்படின்ற மாதிரி எக்ஸாமுக்குள்ளே எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு 10 வாட்டி படிச்சிருவீங்க. அப்போ மினிமம் 10 வாட்டி படித்தாலே உங்கள் மைண்ட் நின்றும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 3 மந்த் உங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா சிலபஸில் கவர் ஆகக்கூடிய மெமரி டாப்பிக்கை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அடுத்த வந்து ஒரு 3 மந்த் அப்படின்னும் போது அண்டர்ஸ்டாண்டிங் டாபிக். இது அண்டர்ஸ்டாண்டிங் டாபிக் ஏன் நான் செகண்டரி ஆப்ஷனாக வைக்கிறேன் அப்படின்னும் போது, ஸோ அப்போது இதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தாலே படித்தாலே அல்லது ஏதாவது ஒரு அகாடமி வீடியோவை பார்த்தாலே உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இல்லை ஏதாவது ஒரு கிளாஸை கவனிச்சாலே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா இன எழுத்துக்கள், அகரவரிசை, வேர்ச்சொல், ஓகேவா, தொடர் வகைகள், தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர், ஓகேவா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தற்குறிகள். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு கிளான்ஸ் கவனித்தாலே பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். அதை வச்சு தான் கொஸ்டின் கேட்குறேன். இப்போ அகரவரிசை என்னன்றது தெரிஞ்சிட்டிங்கன்னா அது சம்மந்தமாக 100 கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் போட முடியும். ஸோ அப்போது நம்மளுடைய தாட் என்ன அப்படின்னா, அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் டாப்பிக்கு செகண்டரி ஆப்ஷன் வைங்க. ஏன் அப்படின்னா அது கடைசி நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி அகரவரிசை வீடியோ பார்த்தா கூட உங்களால் அட்டன் பண்ண முடியும். இதுவே நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இன்றைக்கி பிரித்து எழுதுக்கு ஒரு 50 பக்கம் வருது, உங்களால் படிக்க முடியுமா? முடியாது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி மெமரி டாபிக் வைங்க. ஏன்னா அந்த 3 மாதத்துக்குள்ள நம்ம மெமரி பண்ண முடியாமல் போனால் கூட அடுத்த 3 மாதம் இருக்குது, அதை நம்ம ஒரு பிளான் பண்ணிக்கலாம். அப்போது முடியல, அடுத்த 3 மாதம் இருக்குது, அடுத்த 3 மாதம், அப்போது ஃபஸ்ட் சான்ஸ், செகண்ட் சான்ஸ், தேர்ட் சான்ஸ் நமக்கு இருக்குது. இதுவே நீங்கள் கடைசியில் போய் மெமரி டாபிக் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்க டைம் இருக்காது, பேர்டன் அதிகமாகிடும். ஸோ அப்போ அண்டர்ஸ்டாண்ட் டாபிக் செகண்டரியாக வைக்கும்போது அப்போ 6 மந்த்துக்குள்ளே உங்களால் ஃபுல் சிலபஸை கவர் பண்ண முடியும். ஏன்னா முன்னாடி இருந்த சிலபஸோட இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து கம்மி தான். நம்ம படிக்க வேண்டிய டாப்பிக்காக இருந்தாலும் சரி, அண்டர்ஸ்டாண்ட் டாப்பிக்காக இருந்தாலும் ரொம்ப கம்மி தான் முன்னாடியை விட. அப்போ ஏன்னா புக்கை மட்டும் நம்ம உட்காந்து படித்தோம், இப்போ புக்கை தாண்டி நம்ம தேடி படிக்கணும். அப்போது இங்கே தேடி படிக்கிறது மட்டும்தான் நமக்கு டைம் எடுக்குமே தவிர படிக்கிறது டைம் எடுக்கும், தேடுறது தான் டைம் எடுக்கும். படிக்கிறது ஈஸியாக படிச்சிடலாம், ஓகேங்களா? ஸோ அது நம்ம சரியான திட்டங்களோட படித்தோம் அப்படின்னா ஈஸியாக பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு 3 மந்த் வந்து பார்த்தோன்னா மெமரி டாபிக், அடுத்த 3 மந்த் வந்து பார்த்தோன்னா அண்டர்ஸ்டாண்ட் டாபிக் சொல்லிட்டு வந்து சிலபஸை பிரித்து வச்சுக்கோங்க. நான் ஒரு யூனிட்டாக படிக்கிறேன் அப்படின்னா அந்த எப்படி படித்தாலும் இங்கே நம்ம ஒவ்வொரு யூனிட்டாக படித்தா மார்க் கொண்டது கிடையாது. ஓகே, நீங்கள் யூனிட்டை எப்படி வேணால் பிரிச்சுக்கோங்க, நமக்கு ஏற்றாமல் பிரிச்சு. நமக்கு வந்து மார்க்கு தான் இங்கே முக்கியமே தவிர எந்த யூனிட் முதல்ல படிக்க எது செகண்ட் படிக்கிறது முக்கியமே கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்தது 3வது மந்த், அதாவது தேர்ட் 3 மந்த் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்போத்துலேருந்து ரிவிஷனும் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் வந்து புக்கு 1 கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, அட்லீஸ்ட் நியூ புக்கு மட்டுமாச்சு 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் இலக்கண பகுதியும் ப்ளஸ் மொழித்தின் பயிற்சியும் பார்த்துக்கோங்க. அது பார்க்காம போயிடாது. ஏன்னா புக்கை தாண்டி கேட்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டு பிறகு புக்குலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்போ அந்த கொஷின் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் அட்டன் பண்ண முடியாமல் போயிடும், ஓகேங்களா? ஸோ அப்போது இது என்னன்னா இந்த அரசனை நம்பி புருஷன் விட்டக்கன்னு சொல்லுவாங்க பற்றி அந்த மாதிரி கதையாக மாறிடக்கூடாது. அப்போ புக்கையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அப்போ ஒரு 3 மந்த் என்ன பண்ணினா அந்த ஸ்டாண்டர்டைஸ் புக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடுங்க. லாஸ்ட் 3 மந்த் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான். லாஸ்ட் 3 மந்த் என்ன பண்ணணும், ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான். இப்போ சிலபஸ் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 மந்த்துக்கு அப்புறமே ரிவிஷன் பண்ணுவீங்க. பட் ஆனால் புக்கை நம்ம சைட் பை சைடாக படிக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் வந்து எப்போனா லாஸ்ட் 3 மந்த் முடிஞ்சிங்களா? அப்போ குரூப் 2க்குள்ளே நீங்கள் புக்கையும் கம்ப்ளீட் பண்ணி 1 மந்த் ரிவிஷன் பண்ணிடுவீங்க. குரூப் 4க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் 3 மந்த் ரிவிஷன் பண்ண முடியும், ஓகேவா? நமக்கு வந்து ஒரு மாடல் எக்ஸாமாக குரூப் 2 இருக்குது. அப்போ ஈஸியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா பண்ணணும், முடிச்சிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு 3 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி டாபிக், அடுத்த 3 மந்த் அண்டர்ஸ்டாண்ட் டாபிக், அடுத்த 3 மந்த் வந்து புக் டாபிக், லாஸ்ட் 3 மந்த் வந்து ரிவிஷன் முடிச்சிடலாம். தமிழ் முடிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்க்கு வரலாம். ஸோ மேக்ஸ் டாபிக் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 6 மந்த்துக்குள்ளே இந்த டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேக்ஸும் முடிச்சுடுங்க. நான் 6 மந்த்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் மேக்ஸ் வீடியோ போடுவோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்தாலும் ஓகே தான், ஓகே. இப்போ தான் டைம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம வந்து 6 மந்த்துக்குள்ளே முடிச்சிடும், ஓகேங்களா? சிலபஸ் வந்து இந்த சிலபஸோடைய மேக்ஸ் ஆப்டிடியூட் ரீசனிங் பார்ட்டாக இருக்கும், 2 பார்ட்டையும் நம்ம வந்து முடிச்சிடும். அடுத்த 6 மந்த் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஷின் ஒவ்வொரு கொஷினாக எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு கொஷினாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நமக்கு 2024-25 இந்த 2 வருஷம் கொஷின் பேப்பரை நீங்கள் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். அதை தாண்டி அந்த கொஷின் அப்போ டாபிக் வைஸும் படிச்சுடுவீங்க, ரிவிஷன் பண்ணிவிடுவீங்க. இப்படியும் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். 2025 இருக்கக்கூடிய கொஷின் வந்து பார்த்தோன்னா 2 மாதம், 2024 கொஷின் வந்து பார்த்தோன்னா ஒரு 2 மாதம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணால் கூட ஓவராலாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணிடுறீங்க, டாபிக் வைஸும் படிச்சுடுவீங்க. அப்போ படிச்சுடுவீங்க, ப்ராக்டிஸும் பண்ணுவீங்க. ஏன்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்தளவுக்கு படிச்சுன்றதை விட எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுன்றது தான் முக்கியமான விஷயம். அப்போ ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஓகேவா? ஸோ அப்போ மேக்ஸ்னும் போது ஃபஸ்ட்டு 6 மந்த்துமே என்ன பண்ண போகிறீங்க, டாபிக் வைஸ் மேக்ஸை நம்ம யூடியூப்பில் நம்ம கொடுக்கக்கூடிய மேக்ஸ் ஆகட்டும், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மேக்ஸ் வீடியோ ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே இதை கொடுக்குறாங்க, இது நல்லாயிருக்கு
அப்படின்னா எல்லாமே நல்லா நடத்தக்கூடிய அகாடமி நம்ம வந்து சொல்ல முடியாது. அதில் ஏதாவது வந்து ஒரு குறை இருக்குது. அதை நான் குறை சொல்கிறதுக்காக சொல்லலை, அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும். அவங்க வேண்டியே வந்து அந்த குறையை வந்து சொல்ல போகிறது கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி மொத்தமும் வந்து குறை சொல்லக்கூடிய அகாடமி எதுவும் இருக்காது. சரியா? அதில் எது ப்ளஸ்ஸோ அதை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கணிச்சிட்டு அங்கே மட்டும் முழுசாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸ் ஒரு சேனல் பார்க்குறீங்களா, அதை மட்டும் அந்த மேக்ஸுக்குன்னா அந்த சேனல் அதை மட்டும் பாருங்கள். வேறு எதனா ஒரு மேக்ஸ் வந்து வேறு சேனலில் போட்டாலும் இது இங்கே என்ன எக்ஸ்ட்ரா சொல்லிப்பாங்க, அந்த கதையே தேவையில்லை. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு சேனலாச்சும் முழுசாக நம்புங்க. தமிழுக்கு இந்த சேனலாக இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஜிகேக்கு இதுவாக இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா என்னதாவது ஃபாலோ பண்ணுறது அவசியம் இல்லை, ஆனால் ஏதாவது ஒன்று ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் முக்கியமான விஷயம். சரிங்களா? அப்போ மேக்ஸுக்கு ஃபஸ்ட்டு 6 மந்த்தில் டாபிக் வைஸ் மேக்ஸை முடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பராக எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஓகே, நானும் அப்படி தான் கொடுக்க போகிறேன். டாபிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இயர் 2025 எடுத்து அதில் என்ன கொஸ்டின்களோ அதெல்லாம் ஒரு டெஸ்ட் மாதிரி, ஒரு லைவ் டெஸ்ட் மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா 25 கொஸ்டின் 1 hour நீங்கள் உங்களுக்கு டைம் கொடுத்துட்டு அப்புறம் அதுக்கு ஆன்சர் நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை நம்ம வந்து பார்த்தோன்னா டாபிக் வைஸாக முடிச்சிடும், அப்போ நம்ம ப்ராக்டிஸும் முடிச்சிடும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே. ஸோ அப்போ ஜிகே என்னும்போது பார்த்திங்க அப்படின்னா 75 கொஸ்டினில் மொத்தம் வந்து நமக்கு 6 யூனிட் இருக்குது. மேக்ஸோட சேர்த்தா 7, மேக்ஸ் நம்ம தவிர்த்து 6 யூனிட் இருக்குது. இந்த 6 யூனிட்டை நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு 3 மந்த், இதுவும் நான் 3 மந்த்தாக தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 3 மந்தில் உங்களுடைய ஃபோக்கஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்னா பாலிட்டி அண்ட் எக்கனாமிக். இதை நீங்கள் கம்பல்சரி முடிச்சிடணும். ஏன்னா பாலிட்டி நமக்கு 15 கொஷின், எக்கனாமிக் வந்து ஒரு 20 கொஷின். ஸோ அப்போது நமக்கு பாலிட்டியும் சில இந்த ஆர்டிக்கெலாம் நமக்கு அப்பப்போ மறந்துவிடும். அது கடைசி நேரம் படிச்சிங்க அப்படின்னா வேலைக்கே ஆகாது. அப்போ இப்போலேருந்தே படிக்க ஆரம்பித்தா எக்ஸாமுக்குள்ள அந்த ஆர்டிக்கல் அமெண்ட்மெண்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள்ஸு பார்ட்ஸு இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் எக்கனாமிக் வரும்போதும் பார்த்திங்க அப்படின்னா அதுலேயுமே டேட்டாஸ் நிறைய இருக்கும், ஸ்கீம்ஸ் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு 100லேருந்து 150 ஸ்கீம்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதில் தமிழ்நாடு ஸ்கீம்ஸும் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும். அதேமாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்னும் போது பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்கீம் நியூ ஸ்கீம் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையுமே 3த்தையும் நம்ம மிங்கிள் பண்ணி படிக்கும்போது கடைசியாக மாதம் போயிட்டு எல்லா ஸ்கீமும் உட்காந்து படிச்சுன்னா வேஸ்ட்டு. ஸோ அப்போ இப்போத்துலேருந்தே வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு 30 இல்லை 20 ஸ்கீம்ஸ் நீங்கள் படித்தாலே எக்ஸாமுக்குள்ளே உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 150 ஸ்கீம்ஸ்ன்றது எக்ஸ்ட்ராவே படிக்க முடியும். நிறைய டேட்டாக்களும் வரும், நிறைய இயர்ஸை பேஸ் பண்ணி வரும். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்ஷனாக வந்து பாலிட்டி எக்கனாமிக்கு முடிச்சிட்டிங்கன்னா சூப்பர். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு 3 மந்த்துக்குள்ளே பாலிட்டி எக்கனாமிக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்ற டாப்பிக்லாம் இப்போயே வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி விடாதீங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது செகண்ட் 3 மந்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூனிட் 6 INM இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஏன்னா ஹிஸ்ட்ரி INM ஒரு பார்ட் ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க, யூனிட் 6 ஒரு யூனிட். ஓகேவா? ஆக்சுவலாக யூனிட் 6ல் பாதி டாபிக் வந்து நமக்கு வந்து INMல கவர் ஆகிடும். அப்போ இது 3 படிச்சுன்னா ஒரு ஃபுல் பேக்கேஜாக உங்களுக்கு மாறிடும். வேறு எதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஓகே, அப்போ ஹிஸ்ட்ரி INM யூனிட் 6 இது 3மே நெக்ஸ்ட் 3 மந்தில் முடிக்கக்கூடிய டாபிக் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்த 3 மந்த் எடுத்துனீங்க அப்படின்னா சயின்ஸு ஜாகிரஃபி. ஓகேங்களா? ஸோ 6 யூனிட் முடிஞ்சு போச்சுங்களா? அப்போ சயின்ஸு ஜாகிரஃபி படிக்கும்போது ரெண்டுமே 5 கொஸ்டின் தான், 10 மார்க் தான், 10 கொஸ்டின் தான். இருந்தாலும் மற்ற டாப்பிக்கை நீங்கள் ரீகாலும் பண்ணிக்கலாம். சயின்ஸும் ஜாகிரஃபியும் படிக்கும்போதே பாலிட்டியை படிக்கலாம், இல்லை எக்கனாமிக்ஸை படிக்கலாம். சரியா? இப்போ லாஸ்ட்டு 3 மந்த் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் வந்து முன்கட்டியாகவும் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன இந்த 3 மாதன்றத நீங்கள் 2 மாதம் கனெக்ட் பண்ணி ஓகேவா 8 மாதத்தில் முடிச்சுட்டு மொத்தமாக கூட நீங்கள் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எல்லாராலையும் ஃபாலோ பண்ணுறதுக்காக நான் அந்த 3 மந்த்து போட்டேன். நீங்கள் வேலைக்கு போகலாம் இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக படிக்கிற நபராக இருக்கலாம். ஓகேவா? ஸோ யாராக இல்லை ஃப்ரெஷராக அவ்வளோ இப்போ தான் சார் நான் படிக்க ஆரம்பித்தேன், இது வரைக்கும் படிக்கல, நோ ப்ராப்ளம். இது வரைக்கும் படிக்கல அப்படின்னா பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க, பிரச்சனை இல்லை. ஸோ அப்போது இதுக்கப்புறமாச்சும் நீங்கள் படிக்கணும், இல்லை இப்போ தான் சார் நான் தொட போகிறேன் அப்படின்னாலும் இந்த 3 மாதம் வந்து பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும். ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் படிங்க. 8 மணி நேரம் படித்தாலும் ஓகே தான், 3 மணி நேரம் படித்தாலும் ஓகே தான். டைம்ன்றது இங்கே முக்கியமே கிடையாது, எவ்வளோ படிக்கணுன்றது தான் முக்கியம், கண்டென்ட் தான். ஓகேவா? இந்த குவான்டிட்டியை விட குவாலிட்டி முக்கியம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதாவது எவ்வளோ நேரம் படிச்சுன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ படிச்சுன்றது தான் முக்கியம். அதே மாதிரி தான் இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி தேவையில்லை, குவாலிட்டியாக படித்தோமா, 1 மணி நேரம் படித்தா நான் ஒர்த்தாக படித்தேன் சார், அதான் முக்கியம். ஓகேவா? ஸோ இதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்போது இந்த 12 மந்த்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலங்கள். சரியா? எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ தான் ஆனுவல் பிளான் வந்து பார்த்தா டிசம்பர் 5ஆம் தேதி 6ஆம் தேதி விட்டாமல் இருக்குது, அதுக்குள்ளே 10 நாள் கழிச்சு. ஸோ இந்த 10 நாள் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆனுவல் விட்டதுக்கப்புறமாச்சும் ஒரு ஃபயராக படிக்கணும். எத்தனை பேர் ஃபயராக படிக்க ஆரம்பிச்சோம் யோசிச்சு பாருங்கள்.
ஓகேவா? ஸோ நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இதில் நீங்கள் எதை ஃபாலோ பண்ண போகிறீங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகேவா? நம்மளுடைய டெலகிராம் சேனல் லிங்க்கை நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். அதில் போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டடி பிளானை தான் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி தான் நான் சொல்ல, ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியாவை நான் வந்து பார்த்தோன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஓகேவா? இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம யூடியூப்ல வீடியோஸும் கொடுக்க போகிறோம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஸ்டடி பிளான் வீக்லி என்ன டெஸ்ட்ன்றதை டெஸ்ட் பேட்சை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டடி பிளான் வந்து கொடுக்க போகிறேன். காலைல 11:30 மணிக்கு அந்த லைவ் வரும். அந்த லைவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி கூட பேட்சில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இல்லை யூடியூப்பில் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வீடியோஸும் கொடுக்க போகிறோம், கைடன்ஸும் கொடுக்க போகிறோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணுறோம். யூடியூப் சொல்லிட்டு அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், எங்கிறது ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சு இருக்கக்கூடிய நேரத்தை வீணடிக்காதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட நிறைவு செஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோ பதிவில் வேறொரு முக்கிய தகவலை நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அல்ஃபுந்தோன் அகாடமி. தேங்க்யூ.